ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துதல்கள். கர்த்தர் தமது கிருபையை இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் மேலே வருஷிக்க பண்ணி தமது செட்டைகளினால் உங்களை மூடி ஆதரித்து நடத்துவாராக. இந்த நாளுக்கென்று சங்கீதங்களின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை கவனிக்கும்படி விரும்புகிறேன். வேதம் இப்படி சொல்லுகிறது: நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். முக்கியமான ஒரு வார்த்தை, அவர் உன்னை உயர்த்துவார். இந்த ஆண்டு கர்த்தருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைக்காக காத்திருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களை உயர்த்த சித்தமாயிருக்கிறார். படிப்பிலே, வேலையிலே, வியாபாரத்திலே, தொழிலிலே, குடும்பத்திலே, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களை உயர்த்த விரும்புகிற ஒரு அற்புதமான தேவன் உங்களோடு இருப்பார். எசேக்கியேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது: அவர் தாழ்ந்தவர்களை உயர்த்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை கடந்த வருடம் பல நஷ்டங்களை சந்தித்திருக்கலாம். குடும்பத்திலே பல போராட்டங்கள், குழப்பங்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம். பல நெருக்கங்கள், வியாதி நிமித்தம் வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் சொல்லுகிறது: தாழ்மை உள்ளவர்களை தேவன் உயர்த்துகிறார். 113ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது: சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துவார். பிரியமானவர்களே, தேவனுடைய உயர்வு நிச்சயமாய் வரும். அது மனுஷனுடைய தகுதியின்படி அல்ல, மனுஷருடைய மதிப்பீட்டின்படி இருக்காது. மனுஷர்கள் ஒருவரை உயர்த்த வேண்டுமென்றால் அவர்களுடைய மதிப்பீட்டு உண்டு. தங்களுக்கு சாதகமாக இருக்கிறவர்கள், தங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களை மாத்திரம்தான் உயர்த்துவார்கள். ஆனால் தேவன் யார்? தாழ்ந்தவர்கள், எளிமையானவர்கள், புழுதியில் கிடக்கிறவர்கள், குப்பையில் இருக்கிறவர்கள். தேவனுடைய உயர்த்துகிற வழிகள் ஆச்சரியமானது. தேவன் சொல்லுகிற தகுதியே வித்தியாசமானது. கவலைப்படாதிருங்கள், தேவன் உங்களை உயர்த்த சித்தமாயிருக்கிறவர். நீங்கள் வேதத்திலே அநேக சம்பவங்களிலே தேவன் எப்படிப்பட்டவர்களெல்லாம் உயர்த்தினார் என்று பார்க்க முடியும். உதாரணமாக ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிபதியாக ஒரு மனிதனை, யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கே இருந்தவர்? சிறைச்சாலையில் இருந்த ஒரு மனுஷன். சிறு வயதிலேயே சில கனவுகள் அவருக்கு கிடைத்தது. தன்னை எல்லார் மேலேயும் தேவன் உயர்த்துவது போல. ஆனால் அந்த கனவுகள் நிஜமாவதற்குள்ளாக பல தாழ்வான நிலைகளுக்கு அவர் இறங்கி வேண்டியிருந்தது. குழியிலே போடப்பட்டார், அடிமையாக விற்கப்பட்டார், சிறைச்சாலையிலே தள்ளப்பட்ட சூழ்நிலைகள், டோட்டலி contrary situations, circumstances Joseph had to face in his life before God exalted him. யோசேப்புடைய கனவுகள் நினைவாதற்கு முன்பதாக, அந்த கனவுக்கு சம்பந்தமே இல்லாதது போல பல தாழ்வான பள்ளத்தாக்குகள் வழியாக, சோதனைகள் வழியாக யோசேப்பு கடந்து போக வேண்டியிருந்தது. ஆகிலும் தேவன் வைத்த திட்டங்கள் மாறாதவைகள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது, வருகிற நாட்கள் எப்படி இருக்க போகிறது என்றெல்லாம் பலருக்கு குழப்பங்கள் இருக்கும். கவலைப்படாதிருங்கள். ஒன்று மாத்திரம் நிச்சயித்து கொள்ளுங்கள், நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள்ளுங்கள். இந்த ஆண்டு தேவன் உங்களை உயர்த்துவார்.
சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம். உங்கள் எதிர்பார்த்திருந்த வழிகள் கூட உடனே உங்களுக்கு சம்பவிக்காமல் இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் தாமதிக்கலாம். ஆனால் உங்களை குறித்து ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். God has a great plan in your life. உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய கண்கள் கண்டதும் இல்லை, காதுக்கு கேட்டதும் இல்லை, மனது உணர்ந்ததும் இல்லை. ஆனால் தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதமான வழிகளை வைத்திருக்கிறார். You may not know what your future is, but you will know and you must know who holds your future. உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். உங்கள் எதிர்காலம் யார் கையில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் போதும். நீங்கள் தேவனுடைய கையில் இருக்கிறீர்களா? உங்கள் எதிர்காலம் ஆசீர்வாதமாக பத்திரமாக இருக்கும். டோன்ட் வரி. உங்கள் குடும்பம் அவர் கையில் இருக்கிறதா? உங்கள் பிள்ளைகள் கர்த்தர் கையில் இருக்கிறார்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You have a very blessed year ahead. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பை கவனியுங்கள். அவருடைய வாழ்க்கையிலே துயரங்கள் வந்தது, துன்பங்கள் வந்தது, மற்றவர்கள் பகைத்தார்கள், குறை சொன்ன, தவறாய் குற்றம் சாட்டப்பட்டவர்கள், தவறாக அவரை எண்ணிக்கொண்டார்கள். பிரியமானவர்களே, people will misunderstand you. கவலைப்படாதிருங்கள். யோசேப்பை உயர்த்தினவர் உங்களையும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் கர்த்தரை உறுதியாய் யோசேப்பு பிடித்து கொண்டார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அவன் கர்த்தருக்கு காத்திருந்தான். தன் வழிகளை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். கனவுகள் மாயமாகவில்லை, கனவாக கலைந்து விடவில்லை. அந்த கனவுகள் நினைவாக மாறினது கர்த்தராலே. இன்னொரு உயர்த்தப்பட்ட அருமையான ஒரு நபர் யார் என்றால் தானியேல். 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, பிரதானிகளுக்கு மேலே, அதிகாரிகளுக்கு மேலே மேற்பட்டவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. He was above all the rulers there, all the officers. பிரியமானவர்களே, மேற்பட்ட ஒரு உயர்ந்த வாழ்க்கையை இயேசு தானியேலுக்கு கொடுத்தார். ஆனால் அவன் முதலாவது அந்த தேசத்துக்குள்ளே வருகிற போது அடிமையாக விற்கப்பட்டு வந்தவன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய விசேஷித்த ஆவி அவன் மேல் இருந்தது. ஆவியானவர் அவனுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அடிமையாக ஒருவேளை தாழ்த்தப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இப்பொழுது தேசத்திலே காணப்படலாம். கவலைப்படாதிருங்கள். உங்களை உயர்த்துகிறவர் இருக்கிறார். உங்களுக்கு சில தாளந்துகளை தருகிறவர், உங்களுக்கு வரங்களை தருகிறவர், அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்குமானால், ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஆளுகை செய்வார் என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆரம்ப வசனத்தை மறக்கக்கூடாது. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். தானியேல் தன் தீட்டுப்படாதபடிக்கு தன்னை காத்து கொண்டான். கர்த்தருக்கு உண்மையாய் இருக்க தன்னை ஒப்பு கொடுத்தான், தீர்மானித்து கொண்டான். He dedicated himself and committed himself to be pleasing to his God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை சிங்க கெபியிலே போட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. He was lowered. ஆம் பிரியமானவர்களே, பலருடைய எரிச்சல் அவன் மேல் இருந்தது, பலருடைய பொறாமை அவன் மேல் இருந்தது. கவலைப்படாதிருங்கள். யாருடைய எரிச்சலும் பொறாமையும் தேவனுடைய செயலை உங்கள் வாழ்க்கையில தடுக்கவே முடியாது. அவைகளை தாண்டி கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். God is able to do much greater. சில காரியங்களெல்லாம் நம்மால் மாற்றவே முடியாது, நம்மளால் போராடி ஜெயிக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, தரியு ராஜா நாட்களிலே தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. ஹல்லேலூயா. தேவன் யார்? ஜெயத்தை கொண்டு வருகிறவர். நீங்களாக போராடி 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 பார்த்து சோர்ந்து போயிருக்கலாம். சில மனிதர்களை உங்களால் மாற்றவே முடியாது, எல்லாரையும் திருப்திப்படுத்தவே முடியாது. எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் உங்கள் சுய பலத்தினால் நீங்கள் மேற்கொள்ள முடியாது, தீர்வை காண முடியாத சூழ்நிலை நின்று கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார்.
நீ கர்த்தருக்கு காத்திரு. தேவன் தானியேலை உயர்த்தினார். ஹல்லேலூயா. அவனுக்குள்ளே இருந்த விசேஷித்த ஆவி உண்டென்று மற்றவர்கள் அறிந்து கொண்டார்கள். உங்களுக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவருடைய அசைவாடுதல், தேவ ஆவியானுடைய செயல்கள் வெளிப்படும். உங்களுக்குள்ளே இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ள நினைத்தால் முடியாது. அவர் உங்களை பாதுகாப்பார். எப்பேற்பட்ட சிங்கங்கள் மத்தியிலே பசியுள்ள சிங்கங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹங்க்ரி லயன்ஸ் that will tear apart anybody. ஆனால் கர்த்தர் நல்லவர். தானியேலை பாதுகாத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்து உங்களை தேவன் உயர்த்துவார். Totally what looks impossible will become possible because of this great God who is with you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களே சில தீர்மானங்கள் எடுத்திருக்கலாம். ஐயா, இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது. இந்த ஆண்டு தேவன் உங்களை உயர்த்துகிறவர். எந்த சூழ்நிலைகள் முடியாது என்று நினைக்கிறீர்களோ, எந்த சூழ்நிலைகள் சாத்தியமில்லை என்று நீங்கள் முடிவு செய்தீர்களோ, சில தவறான தீர்மானங்களுக்கு வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நீ கர்த்தருக்கு காத்திருந்த அவருடைய வழியை கைக்கொள். இன்னொரு தேவனால் உயர்த்தப்பட்ட ஒரு மகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது. கிரீடத்தை கொண்டு வந்து எஸ்தரின் தலையின் மேல் வைத்து அவளை பட்டத்து ராணி ஆக்கினான். ஹல்லேலூயா. Glory be to God. ஒரு அனாதை பெண், an orphan. பிரியமானவர்களே, வேதத்திலே அற்புதமான செயல்களை நாம் பார்க்கிறோம். ஒரு அனாதைக்கு தேவன் உதவி செய்தார். an orphan girl. ஐயா, ஒருவேளை நீங்கள் மனதிலே மிகுந்த வேதனையோடு இருக்கலாம். நான் ஒரு அனாதை, எனக்கென்று யாரும் இல்லை. சோர்ந்து போனீர்களா? பிரியமானவர்களே, தேவன் உங்களை உயர்த்த சித்தம் உள்ளவர். ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். God will exalt you. நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த உயர்த்துகிற ஒரு அற்புதமான உயர்ந்த தேவன் நம்ம இருக்கிறார். அவரை உயர்த்துங்கள். இயேசுவை உயர்த்துங்கள். அவர் நாமத்தை உயர்த்துங்கள். அவரையே உயர்த்துங்கள். உங்கள் வாழ்க்கை அவராலே உயர்த்தப்படும். ஒரு தீர்மானத்தை எடுங்கள். நான் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள்ளேன், அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஆச்சரியமான உயர்வுகள் வரும். நாம் ஜெபிக்கலாமா? உங்கள் பரிசுத்த வாழ்க்கையிலே உயர்த்துவார். அவருக்கு பிரியமானவர்களாக உங்களை நிறுத்துவார். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய அன்பின் கரம் உயர்ந்தது, உயர்த்துகிற கரம். உம்முடைய கரத்தில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னீர். உம்முடைய கரத்திலிருந்து யாரும் பறித்து கொள்ள விடமாட்டேன் என்று சொன்னீரே. இப்பொழுதும் பணிந்து உமக்கு காத்திருந்து உம்முடைய வழியை கைக்கொள்ள ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு அன்பார்ந்த சகோதரியும் பாரும். தானியேலை உயர்த்தினவர், யோசேப்பை உயர்த்தினவர், எஸ்தரை உயர்த்தினவர், நிச்சயமாக உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீர். ஏசப்பா, ஒவ்வொருவருக்கும் இறங்குகிற தேவன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் உம்முடைய மகிமை விளங்கச் செய்ய போகிறீர். உமக்கு நன்றி. நீர் இப்பொழுது தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும், பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் என்று எழுதியிருக்கிறதே, இப்பொழுது தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நல்ல ஒரு எண்ணங்களை, நல்ல ஒரு பரிசுத்த வாழ்க்கையை, உமக்கு பிரியமான பிள்ளைகளாக எந்த சூழ்நிலையிலேயும் கர்த்தரை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு தந்து அவளை தலைகளை உயர்த்தி நடக்க பண்ணுவீர். ஆசீர்வதியும். நல்ல ஆரோக்கியம், சுகம், பலன், உயர்வு, ரட்சிப்பு, விடுதலை, விருத்தி உண்டாயிருக்கட்டும். வாழ்ந்திருக்கட்டும். அவர்கள் மகிழ்ந்திருக்கட்டும். கர்த்தருக்குள்ளே திடமனதாக இருக்க செய்யுங்க. இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்கிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.